இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன் பாகம் 6. சக்கரவர்த்திகளுக்கு என் வணக்கம் என்றான் கூணன் விஷ்ணுவர்த்தனன். இவர்தான் சக்கரவர்த்தி சிம்ம விஷ்ணு அல்லவா? நாணி தலை கவிழ்ந்தது போல் ஒரு பாவனை செய்கின்றான் மகேந்திரவர்ம ரூபத்தில் இருந்த போலி ஜெயதேவன். ஆனால் பல்லவ சக்கரவர்த்தியின் கோப ஆவேசத்தைக் கண்டு அதிர்ந்து போனவர் கூணன் ரகசியம் ஒருவேளை வெளிப்பட்டு விட்டதோ? ஜெயதேவன் கூணனை விட சிறந்த ராஜதந்திரம் பயின்று விட்டான் என்பதற்கு அவனுடைய தாழ்த்திய தலையே சான்று. பரிவாதினியை இழந்து பற்றித்தான் பல்லவ சக்கரவர்த்தி கோபப்பட்டு நெருப்பின் மீது நிற்கின்றார். அதற்காக நாணப்படுகின்றேன் தந்தையே என்பது மாதிரி அவன் தலையை தாழ்த்தி கொண்டான். அபாரமான நடிப்பு. மகேந்திரா பெண் பிள்ளை மாதிரி தலையை குனிந்து கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? பரிவாதினியாள் எவ்வாறு கடத்தப்பட்டது? சக்கரவர்த்தி சிம்ம விஷ்ணுவின் குரல் ஜிம்ம கர்ஜனை தான். என் உள்ளே நுழையாமல் அங்கேயே நிற்க வேண்டும். மெல்ல தலையை தூக்கிய ஜெயதேவன் எதிர்பாராதது நிகழ்ந்து விட்டது. என்ன செய்ய முடியும் அப்பா? அஜந்தாவின் ஓவிய வர்ணக்கலை ரகசியத்தை அறிய நான் ஒற்றர்களை வாதாபிக்கு அனுப்பவில்லையா? அதற்கு பழிவாங்க எனது பரிவாதினியை ரகசியமறிந்து கடத்தி சென்றிருக்கின்றான் என்று மென்று விழுங்கினான். நல்ல நடிப்பு. கலா வினோதமான அசல் மகேந்திரவர்மனை அப்படியே தத்ரூபமாக்கியது. பல்லவ சக்கரவர்த்தியால் எதுவும் மறுமொழி கூற முடியவில்லை. ஆயினும் மடக்கினார். பழிவாங்குவான் சாளுக்கியன் என்று தெரிந்தும் பாதுகாப்பில் கவனம் செலுத்தாதது ஏன்? இது ஒரு மடக்கலா? ஜெயதேவன் சொன்னான். நிருபகேசரையும் வேடராசனையும் கேட்க வேண்டிய கேள்வி அப்பா இது. ஏன் இந்த விஸ்வரூபனை கேட்கக்கூடாதோ? விஸ்வரூபன் எனது ஆலோசகன், பாதுகாவலன் அல்ல. ஓஹோ! மூக்கின் முனையை இடது கரத்து ஆள்காட்டி விரலால் ரசித்து கொண்டே கூர்ந்து பார்க்கின்றார் சக்கரவர்த்தி சிம்ம விஷ்ணு பல்லவர். நல்லது மகேந்திரா, என்னுடன் வா என்று கூறியவர் கூணனை நோக்கி, விஸ்வரூபா, நீ இங்கேயே ஓய்வெடுத்து கொண்டு காலையில் புறப்படலாம் என்றார். அடுத்து அவர் நடந்து செல்ல ஒன்றும் புரியாமல் அவன் விழிக்க, நான் சமாளித்துக் கொள்வேன் என்று சமிக்கை மூலம் தெரிவித்த ஜெயதேவன் பல்லவ சக்கரவர்த்தியை பின்தொடர்ந்து செல்லுகின்றான். ஜெயதேவன் சக்கரவர்த்தியுடன் வாதாடிய உரையாடல்களை பிழைத்து கொள்வான் இவன் என்ற நம்பிக்கை உருவாக்க விஷ்ணுவர்தனன் முதுகில் ஆரோகித்தது. அந்த விசாலமான அரண்மனையில் எங்கெங்கோ வளைந்து செல்லுகின்றார் சிம்ம விஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தி. ஆங்காங்கே விளக்குகள், சின்ன பிரகாசம். எங்கே செல்கிறோம் என்றே புரியாத, கண்ணை கட்டிவிட்ட மாதிரியான திகைப்பு ஜெயதேவனுக்கு. ஒரு கட்டத்துக்கு வந்ததும், மகேந்திரா, நேரே அந்த புறத்துக்கு போ. அங்கே சங்கீரனை காத்திருப்பாள். பகல் பொழுதை நீ சமுதாயத்தை எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் இரவு பொழுதில் சம்சாரத்தின் பாதங்களுக்கு சமர்ப்பதுதான் இல்லற தர்மம் என்று கூறிய சக்கரவர்த்தி அரண்மனையில் தமது அறையை நாடி வேகமாக நடந்தார். எங்கேயோ ஆரண்யத்து நடுப்பகுதியில் தன்னந்தனியாக அகப்பட்டு கொண்டது போல் உணர்வுடன் திருதிருவென்று விழிக்கின்றான் ஜெயதேவன். அந்த புறம் எந்த புறத்தில் இருக்கிறது? மீண்டும் கோணன் காட்டிய தனது அறைக்கு சென்று விடலாம் என்றாலோ திசை தெரியவில்லை. அந்த புறமே, நீ எந்த திசையில் இருக்கிறாய்? மனப்புலம்பலுடன் நின்று கவனிக்கிறான். அப்பொழுது கழுக் ஒரு சிரிப்பொலி, பெண்ணின் குரல். புலம்பிய மனம் தழும்பி இருக்கின்றது. பிரபு, எதற்காக அங்கேயே நிற்க வேண்டும்? விஸ்வரூப தரிசனமா, அந்த புறமா என்கின்ற ஆலோசனையா? விஸ்வரூபனை நினைக்கின்ற பொழுது நான் அஜந்தாவை கையெடுத்து கும்பிடலாம் போல தோன்றுகின்றது. குரல் குயிலாக ஒலித்தாலும் அழகு மயிலாக தோகை விரித்து மயக்குகிறது. இந்த பெண் மயிலுக்கும் தோகை இருக்கின்றதே. நீண்ட பெருமூச்சு. நிலத்தில் இரண்டாம் சந்திப்பு. சங்கீரணியே வந்துவிட்டாள். ஒரு கண்டம் தப்பியது. பொன்மேனி தொட்டு பூவோடு பேசிவிடலாமே என்கின்ற மாதிரி ஒரு போதை சிலிர்ப்பு. மன்மரதரம் போல் வந்து நின்ற அவளை மயக்க கண்களுடன் நோக்குகின்றார் ஜெயதேவன். பிரபு, அரங்கேற்றம் முடிந்து வந்ததும் உங்களை காண நான் இவ்வளவு கனவுகளை தேக்கி வைத்திருப்பேன். இது நிஜமாகவே உங்களுக்கு புரியவில்லையா? இமைகளின் நிழல்களில் இருவருமே மௌனிகளாக நிற்கின்றனர். வாருங்கள் பிரபு. கோபுரங்கள் அசைய, நூபுரங்களின் ஓசை. ஜெயதேவன் அவளது அடியை பற்றி பின் செல்லுகின்ற பொழுது 1000 யோசனைகளை கோபுரங்களில் எழுதி நூபுரங்களின் ஓசையில் மனத்தளவில் பாடியும் பார்த்து கொள்ளுகின்றான். ஆஹா, என்ன சுகம்! அந்தப்புறம் நாடி சென்றவர்கள் முதல் மாடத்தை அடைகின்றார்கள். 3 அடுக்கு மாளிகையே, ஆனாலும் 7 வாயில்கள். இப்படி அந்தப்புறம் வாதாபியில் கூட இல்லையே என்று வியப்படைந்து நிற்கின்றான் ஜெயதேவன்.
அறைக்குள் நுழைகிறார்கள். விளக்குகள் வெளிச்ச சங்கீதம் பாடிக்கொண்டிருக்கின்றன. எங்கு நோத்தினும் சித்திரம் சித்திரம் சித்திரம். சித்திரக்கார புலி அல்லவா மகேந்திரவர்மன்? ஓ, இந்த மகேந்திரவர்மன் கலா ராட்சசனோ? ராஜமெடுக்குடன் அங்கே இருந்த பொன் ஆசனத்தில் அமர்கின்றான் ஜெயதேவன். பால் பழங்களை கொண்டு வைத்து, சங்கீரணி, நான் தான் மாமாவை அனுப்பினேன். இரவில் இந்த விஸ்வரூபனை அரண்மனைக்கு அழைத்து வந்து எனக்கு போட்டி மாதிரி தெரிந்தது, அதனால்தான் என்றாள். விஸ்வரூபனுக்கு அரண்மனையில் இருக்கும் கௌரவம் என்ன என்பது அவனுக்கு புரிபடுகிறது. செயல்களை சுறுசுறுவென்று கவனிக்க வேண்டும். பழம் சாப்பிடுங்கள். ஓ, இன்று தன்னை பொறுத்த மட்டில் முதல் இரவல்லவா? பழங்களை உண்ட வண்ணமே தனது குறுகுறுத்த பார்வையை சங்கீரணியின் கண்களில் புதைத்து ரசித்து அப்படியே அங்குலம் அங்குலமாக கீழே இறங்கி நிதானித்து கற்பனையில் அனுபவித்து பின்னர் சுதாரித்து அவளின் காலின் பெரும் நகம் வரை அழுந்தச் செல்லுகின்றான். அது அவர்களுக்கே உரிய அறை. சங்கீரணியின் மேலாளை கொஞ்சமும் நாணாது தனது தெய்வத்துக்கு நிவேதனம் செய்து கொண்டிருந்தது. இவள் பரிவாதினியால் காணாமல் போன செய்தி குறித்து எதுவும் பேசவில்லையே. ஏன் ஒரு கால் இவளுக்கு தெரியாதோ? பாலை அறிந்துவிட்டு படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுதுதான் கட்டில்கள் தனித்தனியாக இருக்க கண்டு புரியாது விழிக்கின்றான். அஞ்சினான் புகழெடுத்து மலையெடுக்கு புகழ் மண்டபத்தில் கூணன் கூறிய தட்டில் இரகசியங்கள் நினைவுக்கு வருகின்றன. கூணன் கிடைக்கின்றான். கூணன், ஆம், இவளாகவே ஏன் கட்டில்களை பிரித்து வைத்திருக்கின்றாள்? ஒருவேளை இவர்கள் கூடி முயங்கும் நேரம் தவிர்த்து இவ்வாறு படுத்துக்கொள்ளும் பழக்கமுடையவர்களோ? அந்தப்புற ரகசியங்களை பொறுத்தவரையில் அவன் குருடன், செவிடன், ஊமை. ஜெயதேவன் ஒரு கட்டிலை நாடி செல்ல, பிரபு, உங்கள் மஞ்சம் இது கூடவா மறந்துவிட்டது? ஓ, தவறிவிட்டோம். அசதி சங்கீரணி, அதனால்தான் புரியவில்லை. ஓஹோ, இதனால்தான் இவர் அரங்கேற்றத்தில் என்னென்ன பண்களை வாசித்தார், பாடினார், எவ்வாறு மக்களை ரசித்தனர் என்பதை குறித்து பேசவே இல்லையோ? சங்கீரணி சுட்டிக்காட்டிய கட்டிலில் படுத்துக்கொண்டான் ஜெயதேவன். ஆனால் கவனம் முழுவதும் மன்மத விதியில் உலா வந்து கொண்டிருந்தது. சங்கீரணி தன் மஞ்சத்தில் படுத்துக்கொண்டாள். ஓவியம் எழுந்து வந்து உறங்குகின்றதோ? சற்றைக்கெல்லாம் அவளை நித்திரை ஆலிங்கனம் செய்து கொண்டது. ஜெயதேவனுக்கு தூக்கம் வருமா? புதிய இடம், புதிய போதை, புதிய இரவு. நாழிகைகள் காமன் துடிப்பில் கலைவதைக் கண்டு கொண்டிருக்கின்றன. அரங்கேற்றம் முடிந்து வந்த கணவனை ஆலிங்கனம் செய்கின்ற நைவின்றி இப்படி அற்பமான நித்திரையை நேசித்து தவிக்க விடுகின்றாளே இவள். எழுந்து சென்று அருகே நின்று கவனிக்கின்றான். அவளது அங்கங்களின் அறிமுகம் ஒரு காப்பியத்தின் பாயிரம் போல் இருக்கின்றது. இது விஷயத்தில் இவர்களிடம் ஒரு வரமுறை உண்டா? வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை மீறி கேட்டால் சமாளித்து விடலாம். தூங்கும் போதும் இவள் முகத்தில் நிலவு விழித்து கொண்டிருக்கின்றதே. அசதியால் மெல்ல திரும்பி படுக்கிறாள். மார்பகத்து சேலை மூடியிருந்ததால் கரம் தாங்காது அவிழ்ந்து கொள்ளுகின்றது. இயற்கையின் முத்திரை இவளிடம் குறைவில்லா லட்சணத்துடன் பதிக்கப்பட்டு இருக்கின்றது. கற்கண்டு உதடுகளில் எழுத கவிதை எழுதினால் என்ன? இது குறித்து புலிகேசியும் பூனன் விஷ்ணுவர்தனும் எச்சரித்த சொற்கள் நினைவில் கொட்டமடிக்கின்றன. கணக்கு கணம் கண்கள் கனத்து வருகின்றன. ஜெயதேவன் சுவாசம் அக்னியாய் பறிகின்றது. சாளரங்களிலிருந்து மிதந்து வரும் வசந்த ருது காற்று இன்ப பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்றது. மோக நிர்பந்தம் அவனை போகச் சூழலுக்கு போகத் தூண்டுகின்றது. இவளது முழுமையான போக்கினை அறியாது, புரியாது, தெரியாது பதம் பார்க்க நினைக்கின்றது. விரதமில்லாது நெருப்பு மிதியில் கலந்து கொள்வதற்கு ஒப்பானதல்லவா அது? என்ன விரதம் இங்கு வேண்டி கிடைக்கின்றது? காமத்தை பொறுத்தவரையில் எல்லாம் ஒரு கணிதத்துக்குள் அடங்கியது தாமே. என்ன நிகழ்ந்துவிடப் போகிறது? அருகில் சென்று அமருகின்றான். சங்கீரணியின் சக்தி பிம்ப வதனம் அவனை சிறைப்பிடிக்கின்றது. இந்திரலோக அப்சரஸ் போன்ற அவளது எழிலான மேனி அவனை ஏரித்தழலில் பொசுக்கி இக்கட்டில் ஆழ்த்துகின்றது. மெல்ல தேவகானத்து சுருதி நீக்கும் அந்த நேரத்தில் சந்தன குடங்களில் ஜவ்வாது மணக்க பதறி அடித்து கொண்டு எழுகிறது சங்கீரண ஜீவப்பதுமை. பிரபு, என்ன இது? ஜெயதேவன் வேகமாக வெறிக்கொண்டு அவளை வாயை மூட முயல அவள் சற்றே ஒதுங்கி, என்ன இது? வழக்கத்துக்கு மாறாக பொறித்தட்டி பொட்டில் முத்தமிட மறந்து விட்டாரோ? சங்கீரணியின் நெஞ்சில்
சங்கடப் பூக்கள், அவற்றில் இதழ்கள் இல்லை, முட்கள். ஜெயதேவனும் புரியாது அலைமோதுகின்றான். எதுவும் முரட்டுத்தனமாக அணுகவில்லையே. கவிஞன் புஷ்பத்தை பறித்து முகரும் உணர்வுடன் தானே அணுகிறோம். ஏன் சங்கரிணி, உனக்கு என்ன வந்து விட்டது? ஜெயதேவனின் உதடுகளில் போலியான புன்முறுவல். நீங்கள் தீபங்கள் கண் சுமட்டி அவர்களை நையாண்டி செய்கின்றன. மறந்து விட்டீர்களா பிரபு? நேற்று தானே சொன்னேன், இன்னும் 4 நாட்களுக்கு இந்த நினைவே கூடாது என்று. அதற்குள்ளாகவா மறந்து விட்டீர்கள்? நேற்று 4 நாட்கள் என்ன? ஓ, புரிகிறது. அதுவா விஷயம்? அதனால்தான் அரங்கேற்றத்துக்கு வரவில்லை. சுதாரித்து கொள்ள வேண்டும் சங்கிரிணி. உண்மையிலேயே மறந்துவிட்டேன். காரணம், நீ அறிவாயோ என்னமோ, அரங்கேற்றத்தில் ஒரு அபசகனம் நிகழ்ந்து விட்டது. பரிவாதினி யாழை எதிரிகள் சூழ்ச்சி செய்து கடத்தி சென்று விட்டார்கள். அந்த குழப்பத்தில்தான் எல்லாமே மறந்து போயின. பரிவாதினி யாழ் காணாமல் போய்விட்டதா? இப்பொழுது சங்கிரணியே அதிர்ச்சி கொண்டு அலமரல் கொள்கின்றாள். சங்கிரிணி, நீ போய் படுத்துக்கொள், நேரமாகின்றது. அவள் தன் மஞ்சத்துக்குச் செல்லுகின்றாள். நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று கூடு கட்டுகின்றது. அது என்னவென்று அவளுக்கே புரியவில்லை. கனவு தாலாட்டும் இமைகளில் சஞ்சலம் சாமரம் வீசுகின்றது. எங்கோ சேவல் கூவும் சப்தம். கிழக்கு வான் அரங்கத்தில் பொன் இழைந்த முத்திரை. ஒரு மகத்தான கதாநாயகனின் மாபெரும் அதிர்ச்சியை அது அறிவிக்கின்றது. சற்றைக்கெல்லாம் உலக மகாவித்தின் மகோன்னத கதாநாயகன் ஆதி பகவன் சூரிய பகவான் உதயம் கொள்கின்றான். சித்திரை திங்களின் செல்ல காற்று பொன் முதலியாக புன்னகை புரிய வைக்கிறது. கூப்பிய கரங்களுடன் குளங்கள் தோறும் காணப்பட்ட குங்கும தாமரைகள் கரம்பிரித்து காப்பிய நாயகனை கண்குளிர வரவேற்கின்றன. பறவை இனங்களின் சிறகுகளில் பரவசம், குரல்களில் கனிரசம். அடர்ந்த அந்த காட்டில் பயண களைப்பு தீர ஓய்வு கொள்ள தீர்மானிக்கின்றான் சாளுக்கிய குமாரன் புலிகேசி. வண்ணத் துகில்மனைகள் 2 விரிக்கப்படுகின்றன. ஒன்றில் கட்டுண்ட பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன், மற்றொன்றில் புலிகேசி. அந்த கூடாரத்து உச்சியில் மட்டும் வராக கொடி. மகேந்திரவர்மனுக்குரிய மரியாதைகளில் புலிகேசி இம்மியும் அப்போதைக்கு தவறவில்லை. எனவேதான் வண்ணத் துகில்மலை விரித்தான். சாளுக்கிய வீரர்கள் அவனை பாதுகாத்து நின்றனர். உணவுக்கான ஏற்பாடுகள் துரித கதியில் நடந்தன. தனது நண்பனும் உபதளபதியுமான கோமனை அழைத்தான் புலிகேசி. கோமன் வந்து வணங்கி நின்றான். சோமா, நான் மகேந்திரவர்மனை பார்க்க வேண்டும். கவனத்துடன் அழைத்து வா. ஏன்? கேட்கவில்லை. கேட்டால் பம்பு. விளையேறுகின்றான். சிறிது நேரம் கழித்து பின்னங்கை கட்டுண்ட கோலத்துடன் கொண்டு வரப்பட்டான் பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன். நலமா மகேந்திரா? முரட்டுத்தனமான முகவன். முகிலை கிழிக்கும் மின்னலைப் போல் ஒரு புன்னகையுடன் கவனிக்கின்றான் காஞ்சி செல்வன். அது என்ன அப்படி ஒரு புன்னகை? புலிகேசியின் சபதம் நிறைவேறப் போகின்றதே என்கின்ற புன்னகை. நீ வராகக்குடியின் கீழ் நின்று பேசுகின்றாய். பேச்சில் கவனம் இருக்கட்டும். பன்றிதானே, என்ன செய்துவிடப் போகிறது? அதன் புத்தியை காட்டப் போகின்றது. ஈட்டி போல் பாய்ந்த சொற்களை கேட்டு நீட்டிய வாழ் போல் நீண்டு எழுந்தது கோபம். மகேந்திரவர்மா! புலிகேசியின் அலறல் புயல். அதிலே முன்பொரு சமயம் நடந்து போனாண்டு சோழ சாம்ராஜ்யத்து சம்பவம் விரிகின்றது. சபதம் பெறுகின்றது. சரணாகதி புலனாகின்றது. 3ம் நாகத்தின் நாக்கைப் போல் நீட்டி விஷத்தை கக்குகின்றன. அந்த சம்பவம் கிருஷ்ணா நதி தீரத்தில் பூத்து குலுங்கும் பொன்னிற பூக்களுக்கிடையே பூரிப்புடன் விளையாடி மகிழ்ந்த காலம். தந்தையார் சிம்மவிஷ்ணு பல்லவர் காஞ்சிக்கு சக்கரவர்த்தியான அந்த நேரம். தனது பாட்டியார் காலம் சென்ற 3ஆம் சிம்மவர்ப்ப பல்லவனுடைய பட்டத்தரசியாரான அபார பற்றுதலின் காரணமாக மகேந்திரவர்மன் தானிய தடாக தலைநகரில் தங்கியிருந்தான். தானிய கடகம்தான் பல்லவர்களின் பூர்வீகமான கடகம். அந்த பகுதிக்கு பிரதிநிதியாக இருந்து ஆள்பவர் சித்தப்பா பீமவர்ம பல்லவர். அந்த பொன்னான நேரத்தில்தான் மகேந்திரவர்மனின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனை ஏற்பட்டது. அது சோனாண்டு சோழகுமாரனும் மகேந்திரவர்மனுடைய பால்ய நண்பனுமான விக்கிரவர்மன் எடுத்துக்கொண்ட விவாக முயற்சியாகும். அது ஆந்திர தேசத்தின் கடப்பை கர்னூல் பகுதிகளில் 7000 சிற்றூர்களுடன் சித்தவட்டம் 1000 ஊர்களையும் இணைத்து ஓஹோவென்று ஆண்டு வந்தவன் சோனாட்டு சோழன். இவர்கள்
தங்களை கரிகால சோழ மன்னரின் வழிவந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டனர். ஆந்திர கலப்பு கண்ட இந்த தமிழினத்து அப்போதைய ஆசன் தஞ்சையவர்மன். அவனது மகன்தான் விக்கிரவர்மன். தனது அருமை சகோதரி புவனமுழுதுடையாளை மகேந்திரனுக்கு விவாகம் செய்து வைப்பதன் மூலம் பல்லவன் பலம் மட்டுமல்ல, நட்பு பலமும் நீடிக்கும் என்று கருதித்தான் அதற்கான முயற்சிகளில் இறங்கினான். சோநாடு சோழ ராஜ்யம் சாளுக்கியத்துக்கும் பல்லவத்துக்கும் இடையே ஒரு கேந்திர ஸ்தானம். அதனை தங்கள் பால் இழுத்து கொள்வதில் இரண்டு வல்லரசுகளும் விரும்பியதில் ஆச்சரியமில்லை. இப்பொழுது அது தனித்து விளங்கிவிட்டது. விக்கிரவர்மன் மகேந்திரவர்மனின் நண்பனாக இருக்கின்றானே. இந்த விக்கிரவர்ம முயற்சியின் பொழுதுதான் வாதாபியில் இருந்து தூது வந்தது. புலிகேசிக்கு சோநாடு சோழகுமாரி பட்டத்தரசியாக வேண்டும் என்றும் இதனால் ஒரு நட்பு உடன்படிக்கை ஏற்படும் என்றும் சாளுக்கிய மன்னன் மங்களீசன் திருமுகம் அனுப்பியிருந்தான். என்ன செய்வான் சோநாடு சோழன் தனஞ்சயவர்மன் குமாரன் விக்கிரவர்மனோ கர்ஜிக்கின்றான். சாளுக்கியர்களின் தயவு நமக்கு தேவையில்லை. ஆயினும் தனஞ்சயவர்மன் சமத்காரமாகவே இயங்க நினைக்கின்றான். மகள் புவனமாழுதுராளை அழுகி எனது நெஞ்சில் எப்பொழுதோ மகேந்திர பேரழகு கூடு கட்டி விட்டதப்பா. அவளது மறுமொழியில் கிழக்கம் மட்டுமில்லாமல் மன்மத மறக்கமும் இருந்தது. எடுத்த எடுப்பிலேயே மறுத்து அனுப்பினால் எஞ்சி நிற்கப் போவது யுத்தம்தான். உடனடியாக ஒரு ஆலோசனையை முன்வைத்து காஞ்சிக்கு ஓலை அனுப்பி வைத்தார். விடையும் கிடைத்தது. சாளுக்கிய தூதுவரிடமிருந்து சொல்லி அனுப்பிய செய்தியானது சோநாடு சோழகுமாரியை பல்லவம் கேட்கின்றது, சாளுக்கியமும் கேட்கின்றது. எனக்கு இருப்பது ஒரே பெண். எனவே ஒரு நல்ல வீரகுமாரனுக்கு எனது மகளை கட்டித்தர விரும்புவதால் பலப்பரீட்சை வைக்க உத்தேசம். யார் வெல்லுகிறார்களோ அவர்களுக்கு சத்ருமல்லன் என்று விருதை அளிப்பதுடன் அவரை மருமகனாகவும் ஏற்க சித்தமாக இருக்கின்றேன். செய்தி கேட்ட சாளுக்கிய மன்னன் மங்களீசன் செருக்கார்ந்து கொக்கரிக்கின்றான். புலிகேசி ஆயத்தமாகு, காஞ்சிக்கும் இது ஒரு பாடமாக அமையட்டும். சத்ரு மல்லனாக திரும்பி வர வேண்டும். சித்தப்பாவின் கர்ஜனை சிறமையில் ஏற்றான் புலிகேசி. சோநாடு சோழ அரசின் அரண்மனை எதிரே பல பரீட்சைக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று முடிந்தன. சத்ருமல்லன் விருதுக்கு யாரோ என்கின்ற கேள்விக்குறியுடன் ஒரு நடுவனைப் போல் பகலவன் உதயமாகிக் கொண்டிருக்கின்றான். ரேனாண்டு ராஜ்ய மக்கள் எல்லா திசைகளிலும் திரளாக காத்திருக்கின்றனர். விருந்தினர் மாளிகையில் காலை உடல் பயிற்சியை முடித்து கொண்ட புலிகேசி குளிக்க ஆயத்தமாகின்றான். மற்றொரு மாளிகையில் மகேந்திரவர்மன் ஆன்ம பயிற்சியை ஆதவனிடமிருந்து பெற்று கொண்டிருக்கின்றான். ஏ சூரிய தேவா, நீ உலகுக்கு பிரகாச நாயகன். அடியேன் காஞ்சியை பிரகாசபுரியாக்க கனவு காணும் உனது உபாசகன். நான் வேறு நீ வேறு என்று வேத கருதிகளை கொண்டு அத்வைதியாகி பூஜிக்கவில்லை. நீயும் நானும் ஒன்றே என்கின்ற அபேத சுருதிகளை மட்டுமே ஆதாரமாக கொண்டு உன்னை வழிபடுகின்றேன், அத்வைதியாக வணங்குகின்றேன். எனது வெற்றி உனது பிரகாசம், இதயத்தின் ஒளிப்புணல், நெஞ்சில் ஆன்மபலம், நினைவில் ஆவேசத்திடம். சூரிய தவத்தை முடித்து பலப்பரீட்சைக்கு புறப்பட ஆயத்தமாகின்றான் பல்லவ செல்வன். உடனிருந்து உதவுகின்றான் ரேனாண்டு சோழகுமாரன் விக்கிரவர்மன். திடலுக்கு அனைவரும் வருகை தந்திருக்கின்றார்கள். உயர்ந்த ஒரு மேடையில் பொன்னாசனம் கொண்டு ரேனாண்டு சோழ அரசன் தனஞ்சயவர்மன் விளங்குகின்றான். ஏனையவர்கள் முறைப்படி காணப்படுகின்றனர். வாதாபி செல்வன் புலிகேசி கம்பீரமாக எழுந்து நிற்கின்றான். புறப்படுகின்ற பொழுது தம்பி கூணன் விஷ்ணுவர்தனன் சொல்லி அனுப்பிய போர் முறை என்பது ஒரு புறம் ஆனாலும் சந்தர்ப்பம் நமக்கு சாதகமாக கிடைக்குமானால் மகேந்திரவர்மனை கொலை செய்துவிடு. அந்த இடத்தில் அதற்கான பொறுப்புக்கு யாரும் காரணம் கேட்க முடியாது. உன்னை அனுப்புவது சோழகுமாரிக்காகவா, சத்ருமல்லன் பட்டத்துக்காகவா அல்ல. இது ஒரு சந்தர்ப்பம். தனக்கு எதிரி மகனானாலும் வெட்டி வீழ்த்த தயங்காதே என்கின்றான் சாணக்கியன். கவனம் என்ற சொற்கள் நினைவில் வருகின்றன. அடுத்து மகேந்திரவர்மன் எழுந்து நிற்கின்றான். மக்களிடையே ஒரே ஆரவாரம். புலிகேசியின் கண்கள் கனன்று சிவக்கின்றன. ஒரு கன்னிப்பெண் பரிசுத்தமான ஆத்மாவுடன் வாளை எடுத்து வழங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடன் அழைத்து வந்த அழகி ஒருத்தி வாளை எடுத்து தர புலிகேசி புன்முறுவலுடன் பெற்றுக்கொள்ளுகிறான். மகேந்திரவர்மனை கவனிக்கின்றான். தனக்கென்று எந்த பெண் வாளை எடுத்து கொடுப்பாள்? அதனால் என்ன, நாமே எடுத்துக்கொள்ளலாம் என்று நிற்கின்ற பொழுது, ஓ
ஒரு மகா கவிஞனால் பாடப்பெற்ற காப்பியம் பெண் உருவம் கொண்டு எழுந்து வருவது போல ஒரு அழகிய இளமங்கை அருகில் வருகின்றாள். யார் இவள்? சூரிய வெளிச்சம் அவளது நீல நயனங்களை பொற்றாமரை முகத்தில் பட்டு பொன்னாக தெரிகின்றது. மகேந்திரவர்மன் மருள்கிறான். ஓ, சாளுக்கியர்கள் வாதாபியிலிருந்து புறப்படுகிற பொழுது அங்கே இருக்கிற அஜந்தா குகையில் இருந்து ஒரு உன்னதமான ஓவியம் உயிர் பெற்று பின்தொடர்ந்து வந்து விட்டதோ? நீ யார் பெண்ணே? என் பெயர் கிருஷ்ணாவதி. கிருஷ்ணா நதிக்கரையில் பிறந்தவள். மகேந்திர ராகத்து பிரசன்னங்களில் ஒன்று உங்கள் வெற்றியை கோரும் ஒரு நல்ல ஆத்மா. மகேந்திர முகத்தில் மன்மத புன்னகை, அது சம்மதம் தெரிவிக்கின்றது. கிருஷ்ணாவதி அந்த வாளை தொட்டு எடுத்து கீழ்வானை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றாள். அடுத்து அந்த உருவிய வாளின் முனையில் தனது வலக்கரத்து உள்ளங்கையை வைத்து சற்றே கீறுகிறாள். அந்த உயிரோவியம் வண்ண புன்னகையுடன் ரத்தம் பீரிடும் உள்ளங்கையை காட்டுகின்றது. அது ஒரு கவசம் போன்ற நினைவுடன் தனது வலக்கரத்தின் பெருவிரலால் தொட்டு நெற்றியில் இட்டுக் கொள்ளுகின்றான் மகேந்திரவர்மன். அடுத்த கணம் வாளை பெற்றுக்கொண்ட பல்லவ ராஜகுமாரன் மகேந்திரன் விடறி சிலிர்த்து கர்ஜிக்கும் சிங்கத்தை போன்று சீறி பாய்கின்றான். புலிகேசு மட்டும் சாதாரணமானவனா? அதுவும் ஒரு அசாதாரண புலி ஆயிற்றே. கர்ஜனையும் ஒரு மூலமாகச் சேர்ந்து அந்த திடலே அதாகதம் ஆகின்றது. வாட்கள் மோதியதால் ஏற்பட்ட தீப்பொறிகள் தொடர்ந்து நங் நங் என்ற பயங்கர ஓசையுடன் மின்னலுக்கு பின் இடியோசை கேட்கின்ற மாதிரி இருக்கின்றது. சூழ்ந்திருந்த மக்கள் வீரமழையில் நனைந்து இமைக்க மறைந்து கவனிக்கின்றார்கள். வீர நர்த்தனமிடும் அவர்களது பாதங்களின் ஓசை கேட்கும் அளவுக்கு அமைதி. கூறிய வாட்கள் எப்பொழுது யாரை பதம் பார்க்குமோ என்கின்ற அச்சம் மலையாக குவிகின்றது. கூணன் விஷ்ணுவர்தனன் சொல்லி அனுப்பிய விஷம் போன்ற சொற்கள் புலிகேசியின் நினைவுக்கு வருகின்றன. மகேந்திரவர்மன் வாளை இடமாகவும் வலமாகவும் சுழற்றி மகேந்திர ஜாலமாக அடி போட்டு கனிந்தும் நிமிர்ந்தும் வீர ஆவேசத்துடன் போரிடுகின்றான். அபிமன்யு மகேந்திர உருவம் கொண்டு விட்டானோ என்று பலரும் வியக்கின்றார்கள். இந்திரஜித்தை நினைவுபடுத்துவது போல புலிகேசியும் சளைக்கவில்லை. அனாயசமாக மகேந்திர பிடிகளை மடக்கி பாய்ந்து ஓங்காரமிட்டு வாளை மந்திரமாக சுழற்றுகின்றான். 4 கண்களிலுமே அக்னி ஜுவாலைகள். ஒரு கட்டத்தில் மகேந்திரவர்மன் இடது காலை பின்னே வைத்து வலது காலை தூக்கி பாய்கின்ற பொழுது காயம் குருதி காத்திருந்த புலிகேசி காலால் தட்டிவிட கால் பின்னியதால் இடறுபட்டு மகேந்திரவர்மன் கீழே விழ புலிகேசி வாளை ஓங்கிச் சொருக புரள செருக புரள மக்களிடையே அவலம் நிறைந்த கூக்குரல் அமைதியை கலைக்க ஓவென்று கதறிவிட்டாள் கிருஷ்ணாவதி. வாதாபி இளவரசன் புலிகேசி ஒரு அக்கிரமத்தின் நிழலில் சூதாடும் கொலைவெறி கண்ட அரக்கனை போல் சீறி சீறி பாய்கின்றான். பல கண்களுக்குள் பலவிதமான கேள்விக்குறிகள், பல்வேறுபட்ட வியப்பாடு கொண்ட மெய்ப்பாடுகள், தவறான விலாசத்தில் சுபகாரியம் வைத்துவிட்ட துடிதுடிப்பு. ரேனாண்டு சோழ அரசர் தனஞ்சயவர்மனோ எண்ணியது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்க கண்டு மருண்டு சிந்திக்கின்றார். இந்த புலிகேசி ஏதோ உள்நோக்குடன் தான் போரிடுகின்றானோ? நிறுத்திவிடலாமா? மகேந்திரவர்மன் புரண்டு புரண்டு உயிரோடு மன்றாடுகின்றான். கரணம் தப்பினால் மரணம். நண்பனை இழந்து விட்டோம். காஞ்சிக்கு என்ன வழிமுறை கூறுவது? விக்கிரவர்மன் விக்கித்து மலைக்கின்றான். புலிகேசியின் கொலைவெறி மகேந்திரவர்மனுக்கு புரிகின்றது. இவன் ஒரு சுத்த வீரனாக போரிடவில்லை. கிடைத்த பொழுதே நேசிக்கும் சந்தர்ப்பவாதி போல போரிடுகின்றான். வாளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு எவ்வாறேனும் எழ முயற்சிக்கின்றான். வாய்ப்பே கிடைக்கவில்லை. கிருஷ்ணாவதியின் இரத்த நாளங்கள் துடியோ துடியென்று துடித்து கொண்டிருக்கின்றன. புலிகேசி இடது பக்கமாக வலது பக்கமாக பாய்ந்து அடியெடுத்து வைத்து வாளை செருக முனைகின்ற பொழுது வசமான ஒரு கட்டத்தில் துள்ளி கொண்ட புலிகேசி செய்த அதே சூழ்ச்சியை இப்பொழுது மகேந்திரவர்மன் இமைக்கும் நேரத்தில் பயன்படுத்தி காலை தட்டி விடுகின்றான். பாயும் புலியென பாய்ந்த வேகத்தில் கால் இடரவே குப்புற விழுந்த புலிகேசி 3 முறை புரண்டு உருள வாள் அவனது பிடியிலிருந்து விடுபட்டு தொலைவி சென்று நங்கென்ற ஓசையுடன் கீழே விழ இதுவே தருணமென்று துள்ளி எழுந்த மகேந்திரவர்மன் ஓடிச் சென்று புலிகேசியின் வாளை வலது காலில் மிதித்து கொண்டு தன் வாளை நேராக நீட்டிக்கொண்டான். மக்களிடையே ஆரவாரம். அவனது உடல் முழுவதும் வேர்வையால் தெப்பமாக நனைந்திருந்தது. மண் புழுதி வேறு தலைக்கேசம்
பாட்டையாக காற்றில் அலைமோதியது. முகம் விகாரமாயிருந்தது. கண்களில் தீப்பந்தங்கள். சுதாரித்து எழுந்து வந்த புலிகேசி திகைத்து நின்றான். நான் சுத்த வீரன், கொலை வெறியன் அல்ல. உன்னை கொல்ல இப்பொழுது எனக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? இடது கரத்தால் தலைக்கேசத்தை நீவிட்டு கொண்டே கர்ஜிக்கின்றான் மகேந்திரவர்மன். புலிகேசியின் எரிதழல் கண்கள் தகதகைக்கின்றன. நீ சுத்த வீரனானால் கை நழுவிய வாளை கொடுத்துப்பார். நாம் உயிரை சோதிக்கப் போரிடவில்லை, வீரத்தை சோதிக்கத்தான். நீ தோற்றுவிட்ட பிறகும் மீண்டும் பரீட்சைக்கு இடமே இல்லை. மகேந்திரவர்மன் இப்படி கூறியதும் அடுத்த கணமே நந்திக்கொடியை ஒருவன் தூக்கி நிறுத்த தொடர்ந்து எக்காலம் முழங்கியது. பல்லவத்து வெற்றி முழக்கம். அந்த முழக்கத்தின் ஊடே புலிகேசி கர்ஜித்தான். மீசையற்ற பல்லவகுமாரனே, சந்தர்ப்பம் நோக்கி என்னை தோற்கடித்து விட்டாய். நான் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி உன்னை பழி வாங்குவேன். என் ஆவேசத்தை தீர்த்து கொள்ளுவேன். காஞ்சி சுந்தரியே, அதாவது காஞ்சிபுரத்தை என் காதலியாக்கி அவளது மென்மையான மடியாகிய அறையினில் அமர்ந்து உனக்கு விலங்கிட்டு அப்பொழுது எனக்கு எத்தனை வயதாகிறோ அத்தனை சாட்டை அடிகளை அவையோர் முன் உனக்கு வழங்குவேன். இந்த என் சபதம் நிறைவேறவில்லையானால் என் தகப்பனார் கீர்த்திவர்மன் முதலாம் புலிகேசிக்கு பிறந்தவனல்ல நான். இந்த புலிகேசியும் கீர்த்திவர்மனுக்கு பிறந்தவர் அல்ல. பயங்கரமான சபதம். மகேந்திரவர்மனின் முகத்தில் அலட்சியம், அலர்ச்சி. எங்கும் சத்ருமல்லர் மகேந்திரவர்மர் வாழ்க என்கின்ற எழுச்சி குரல் எழுந்து வானை முத்தமிடுகிறது. புலிகேசியின் நெருப்பணைய கண்களில் இந்த பழைய சம்பவம், சபதம், சரணாகதி விரிந்து அடங்குகின்றது. மகேந்திரவர்மன் அலட்சிய புன்முறுவலுடன் சொன்னான். புலிகேசி, குறைந்தபட்சம் நீ என்னை என்ன செய்துவிட முடியும்? கொன்று போடுவாய். வீரன் பிறக்கின்ற பொழுதே மரணத்தை நெற்றியில் எழுதி கொண்டுதான் பிறக்கின்றான். உன்னை கொல்வதா? என் சபதத்தை நான் நிரூபிக்க வேண்டாமா? அதன் பிறகு உன்னை சம்ஹாரம் செய்து சத்ருமல்லனாக்க வேண்டாமா? உன்னை கொல்வதற்கா கடத்தி வந்திருக்கின்றேன்? கோழை செயல், ராஜதந்திரம். யாரெங்கே இட்டு சென்று காவல் இருங்கள். உண்ணுகின்ற பொழுது கால்களில் விலங்கிட மறந்து விடாதீர்கள். மகேந்திரவர்மனை சாளுக்கிய வீரர்கள் அழைத்துச் செல்லுகின்றனர். தனது குலதெய்வமான ஜேஷ்டா தேவியை வழிபட்ட வண்ணமே துகின்மனையை நாடி நடக்கின்றான் பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன். காஞ்சி அரண்மனையின் கலகலப்பை பகற்பொழுதின் வெளிச்ச முகவரியில் படித்து ரசிக்கின்றான் போலி மகேந்திர பல்லவன். போர்வையுள்ள ராஜமுத்திரை முகமுடியை அணிந்து கொண்டிருக்கின்றான் ஜெயதேவன். அன்றைய மாலை பொழுது வரையில் அரண்மனை விவகாரங்களில் மூழ்கி அறிவதிலேயே தனது கவனத்தை செலுத்துகின்றான். பல்லவ கொலு மண்டபமான தர்மாசனத்திற்கு சென்று பரிபாலனங்களை பார்வையிடுகின்றான். செவிகளில் அவிந்த கண்களில் அனுபவிக்கின்றான். இடையிடையே அவ்வப்பொழுது விஸ்வரூபனின் தரிசனம், விளக்கமான எச்சரிக்கை. பகல் உணவை உண்டு நன்றாக உறங்கியழத் தீர்மானித்தான். இரவு முழுவதும் தூக்கமில்லையே. சங்கிரணி பழங்களை நறுக்கி கொண்டு வந்து வைக்கின்றாள். அவளையே வைத்த கண் வாங்காது நோக்குகின்றான். இரவு இருந்த பசி நல்ல வேளை சுதாரித்து கொண்டோம். ஆயினும் எங்கே போய்விடப் போகிறாள்? ஆ, என்ன அழகாக இருக்கிறாள் இந்த நேனாண்டு சோழகுமாரி சங்கீரணி தேவி. இவளது இயற்பெயர் புவனமுழுதுடையாள் என்றிருக்க எதற்காக பல்லவ மருமங்களுமான சங்கீரணியாக மாற வேண்டும் என்று காலையில் கூணன் விஷ்ணுவர்த்தனை விசாரித்த பொழுது தெரிய வந்த விளக்கம் நினைவுக்கு வருகின்றது. ரேனாண்டு சோழகுலம் கலப்பு, பல்லவ குலமும் கலப்பு. கலப்போடு கலப்பு கலக்கவே கலப்பு என்கின்ற அர்த்தமுடைய சங்கீரணம் உதயம் கண்டது. நித்திரை முடிந்து எழுகின்ற பொழுது மாலை மேலை வானத்துக்கு மாலை அணிவித்து கொண்டு இருந்தது. அஜந்தாவை தரிசிக்க வேண்டும். ஆகா, அஜந்தா! அவள் எப்படி இருப்பாளோ? அவளுக்கு ஏதேனும் இவளைப் போல தன்னுக்குள் சிரித்து கொள்ளுகின்றான். தன்னை வெகுவாக அலங்கரித்து கொண்டு புறப்படுகின்றான். அவளது அலங்காரத்தை தொலைவிலிருந்து ரசிக்கின்றாள் சங்கீரணி. என்றுமே பகலில் நித்திரை செய்யாதவர் இரவு ஏற்பட்ட களைப்பால் உறங்கிவிட்டார் போலும் என்று சமாதானம் செய்து கொள்ளுகின்றாள். பகலில் உறங்குகின்றவன் வாழ்நாளை சாகடித்துக் கொள்ளுகிறான் என்பது மகேந்திரவர்மனின் கருத்து. அரண்மனைக்கு வெளியே முத்துக்களால் அலங்கரித்த ரதம் நின்றிருந்தது. அதனுள் கம்பீரமாக அமர்கின்றான் ஜெயதேவன். ரதம் அஜந்தா மாளிகையை நோக்கி புறப்பட்டது. மேலே உப்பருகியிலிருந்து கவனிக்கின்றாள் சங்கீரணி தேவி. ஓவிய மாடத்து வாசலில் ரதம் நிற்கின்றது. ஜெயதேவன் அண்ணாந்து கவனிக்கின்றான். இருட்டு விட்டதால் ஓவிய மாடம் எங்கும் தீபங்களின் வெளிச்சப்பூக்கள்
கரம் கோத்து பிரகாசமாக மணக்கின்றன. இடையிடையே அந்த மாளிகையைச் சுற்றி பூத்திருந்த இயற்கை மலர்களும் மகரந்தங்களை அறிமுகம் செய்கின்றன. கற்கண்டு காதலரை வரவேற்று கொண்டு புன்முறுவல் படுவல் பாடி சுந்தர சொர்க்கம் காண சுகானந்த கனவிலேயே மூழ்கி இருக்கின்றாள் அஜந்தா. அந்த அழகு ஓவியம், பழகு காவியம் நேற்றைய முன்தினத்து இந்த நேரம் வரை சிந்திக்குமா என்று ஏங்கி சிந்தித்து பிறகு தித்தித்து சித்தித்து தேன்மழையில் திக்குகின்றது. மஞ்சத்தில் திணறி திணறி மன்மதத்தில் திளைத்து திளைத்து களைந்து ஒரு பெருமூச்சுடன் திரும்பி அவள் நோக்க அதோ அவர் வந்துவிட்டார். ஓவியம் உயிர் ஓவியமாய் எழுந்து ஓடி வருகிறது. வாருங்கள் பிரபு. அந்த நாளைய அபூர்வ ராகமான விளாரிப்பாலை போல அஜந்தாவின் குரல் ஒலிக்கின்றது. பல கணங்கள் ஜெயதேவனின் கண்கள் கரும்பாய் கனன்று தவிக்கின்றன. இவள்தான் அஜந்தாவோ? ஒரு சமயம் அஜந்தா கோவையில் ஓவியம் ஒன்று எழுந்து வந்து அணைக்காதா என்று கனவு இன்று நனவாகி, ஆஹா, அப்சரஸ் மானுட அவதாரம் கொண்டு வந்திருக்கின்றாளோ? உள்ளே நுழைகின்றான். அந்த மாளிகையின் சித்திரக்கூடம் ஏதோ பொன்னுலகில் நிற்பது போல் பிரமை தட்டுகின்றது. அமர்கின்ற நாற்காலியும் அழகிய சித்திரமாகத்தான் இருக்கின்றது. எங்கும் வண்ண வண்ண சித்திரங்கள். இந்த மகேந்திரவர்மன் மானுடன்தானா அல்லது கலாரசனை எல்லாம் ஒன்று திரண்டு ஒப்படைக்கப்பட்ட தேவ புருஷனா? ஒரு கணம் மயக்கமே வந்துவிடும் போல் இருக்கின்றது அவனுக்கு. பிரபு, ஏன் காலையில் வரவில்லை? பொற்குவளையில் பழச்சாற்றை நிரப்பிக் கொண்டு வந்து நீட்டுகின்றாள் அஜந்தா. அதை பெறுகின்ற போது அவளின் செங்காந்தல் விரல் பற்று பூங்காற்றாக நெளிந்து போகின்றான் ஜெயதேவன். காலையில் நிரம்ப வேலைகள் அஜந்தா. அஜந்தா கிருஷ்ணாவதி என்ற பெயரை மாற்றி என்ன அற்புதமான பெயரை வைத்திருக்கின்றான் மகேந்திரவர்மன். இவளை அனுபவிக்க மேலே சொல் தலை தட்டாது விக்கல் காண்கின்றது. விஸ்வரூப கூணன் விரைந்து வளைந்து தெரிகின்றது. அனுபவித்து விட்டால் தெரியவா போகின்றது? அந்த கட்டம் வருகின்ற பொழுது பார்த்து கொள்ளலாம். நேற்றிரவு நடைபெற்ற அரங்கேற்றத்தை குறித்து பேசுகின்றாள் அஜந்தா. கூடிய வரையில் ஈடு கொடுத்து விடையளிக்கின்றான் ஜெயதேவன். பரிவாதினி யாழ் காணாமல் போனது குறித்து பேச்சு வருகின்ற பொழுது கொட்டாவி விட்டு சிட்டிகை போட்டான் ஜெயதேவன். இதற்குள் தூக்கமா பிரபு? இரவு எங்கே தூங்கினேன், அங்கே சங்கிரணி தொணத்தாள், இங்கே நீ தொணத்த நிற்கின்றாய். வா. எங்கே பிரபு? படுக்க வேண்டும் போல் இருக்கிறது. தோகை கண்களில் காதல் தொழுவது நிற்கின்றது. அவசரமா பிரபு? அவசரமா? எதற்கு? தூங்குவதற்கா அல்லது? புரியவில்லை. ஏகாந்தமாக நட்சத்திரங்களை நகர்த்த வேண்டும். மகாகவி பாரவியிடம் கற்ற காப்பிய நயத்தோடு வார்த்தைகளை அவள் நகர்த்துகின்றான். இரவு தூங்கப் போகின்றீர்களா பிரபு? மகேந்திரவர்மன் இரவில் தூங்குவதில்லை என்றல்லவா சொன்னார்கள். இவள் தங்க வேண்டி வலிந்து அழைப்பு விடுக்கின்றானே. தங்கலாம் என்றுதான் ஏற்று பார்க்கின்றான். நான் பாக்கியசாலி. ஏற்றுக்கொண்டாளே. பயங்கரம் தொட்டு புலாகித்து எழுந்து கொள்ளச் செய்கின்றாள் அஜந்தா. ஒரு சிலிர்ப்பு நிவேதனம். மஞ்சத்து அறை மன்மதச் சிரிப்புடன் வரவேற்கின்றது. சுந்தர ஸ்வரூபம் சொகுசாக மஞ்சத்தில் அமர்கின்றது. என்ன தயக்கம் பிரபு? ஏன் தயங்க வேண்டும்? நேற்றிரவு இன்றைக்கு நிறைவு செய்கின்றது. மனதில் கௌதமி வாதாபி காதலி ஊமை குயிலாக காணப்படுகின்றாள். அது குறித்து அவன் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? அற்ப வாழ்க்கை அவனை சொர்க்கலோகத்துக்கு கனகமாக ஆக்குகின்றது. ஜெயதேவன் ஒரு பூமாலையை தொட்டு அணிந்து கொள்ள போல அவளை அணைத்து கொள்கின்றான். ஊடுதல் தித்திக்கின்றது. கவிதை பிறக்க கூடுதல் சங்கமிக்கின்றது. அந்த இடைவெளியில் ஏதோ ஒரு மாற்றம். கணத்துக்கு கணம் கோணல் மாணலாய் நெஞ்சில் புழுக்கள் நெழுகின்றது. உரைக்கல்லின் உரசல் பொன்மான் மாற்று குறைகின்றது. யாகமாக தெரிந்த ஒன்று உலைக்களமாக எரிகின்றது. எங்கோ பிசிறு தட்டுகின்றது. அன்றைக்கும் இன்றைக்கும் இடையே ஏதேதோ வித்தியாசங்கள். அம்சம், அளவு, ஆனந்திக்கின்ற ரகசிய சமிக்கை. இவர் மகேந்திரவர்மரா? அவரை போன்று எவனோ மாயவித்தை தெரிந்த மர்ம வித்தை புரிந்த எப்படியோ அவனது மார்பில் இரு கரம் பெற்று தள்ளிவிடலாமா என்று கூட யோசிக்கின்றாள். சகலகலா வினோதனாயிற்றே மகேந்திரவர்மன். ஒன்று கிடக்க ஒன்று ஆகிவிடக்கூடாதல்லவா? பாதி வழி வந்தாகிவிட்டது. மீதி வழி குறித்து பீதி கொள்ளுவதில் பயன் கிடையாது. பயணம் முடிந்து ஜெயப்பேருவகையுடன் வெளியே வந்து காற்றாட நினைக்கின்றான்.
ஜெயதேவன். காற்று இதமாக அவனை தழுவுகின்றது. மஞ்சத்தில் அலங்கோமான உடையுடன் மன்மத பானம். அஜந்தா தெய்வமே, நான் நினைப்பது போல் இருந்துவிடக்கூடாது என்ற நினைப்புடன் அவள் இருக்கின்றாள். அவளுடைய அந்த கோலம் கவிதைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டு விளங்குகின்றது. பளிச்சென்று உணர்ந்து ஒரு நினைவு அங்கே. நேற்றைய முன்தின இரவு வாளால் கீறப்பட்டு ஏற்பட்ட நீண்ட இரத்த வடுவை காணோமே. சுண்ணாம்பு தடவியது நினைவுக்கு வருகிறது. இதற்குள்ளாகவா ஆறிவிடும்? ஓ, இது இந்திரன் செய்த சூழ்ச்சி ஜாலம் போன்றது. அப்படியானால் யார் இவன்? என்ன அஜந்தா? ஒன்றுமில்லை. வீர கரத்தை முத்தமிட ஆசைப்பட்டேன். மனதில் எரிமலை வெடிக்க கரத்தில் முத்தமிடுகின்றாள் அஜந்தா. ஏதோ நடந்திருக்கின்றது. பொழுது விடியட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.